கூடங்குளம் அணுகுலை வேண்டவே வேண்டாம் என்று உரத்த குரலில் இப்பொழுது இடிந்தகரையிலிருந்து எழுந்த இந்த குரல் உலகம் முழுக்க திக்கெட்டும் பரவி அந்த உரத்த குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த போராட்டம் தொடங்கி 150 நாட்கள். 1988 தொடங்கின போராட்டம் எப்படி 150 நாள் ஆகும்? நம்முடைய இறுதி கட்ட போராட்டம் வாழ்வா சாவா என்கின்ற ஒரு உறுதிமொழியோடு ஒரு அறைகூவலோடு நாம் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் 150 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ஒரு பேரணியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு உங்களோடு கலந்துரையாடுவதற்கு பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த ஒரு 5-10 நிமிட நேரத்திலே நான் உங்களோடு என்ன பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்த போது, கடந்த முறை நாங்கள் இங்க வந்தப்போ பைக் பயணத்தோட வந்தோம். நாங்கள் இங்க வந்து சேருகின்ற போது கோவையில அங்க இருக்கக்கூடிய முதலாளிகள் சங்கங்கள்லாம் சேர்ந்து கூடங்குளம் அணு உலை உடனடியாக திறக்கப்பட வேண்டும், அப்படி திறக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு வந்து மின்சாரம் கிடைக்காது, மின்சாரம் இல்லை என்று சொன்னால் தமிழகமே இருண்டு போய்விடும் என்கின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அவர்கள் அங்கே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சாங்க. நாம் இங்க வந்து சேர்ந்த நேரம் கூடங்குளம் மக்களே, இடிந்தகர மக்களே, கோவை மக்கள் உங்களோடுன்னு சொல்லி நாங்க வந்து முழக்கம் போட்டோம். ஆனா அங்க கோவையில் இருக்கக்கூடிய முதலாளிகளும் சேர்ந்து நாங்க உங்களோடு இல்லை என்று அவர்கள் இங்க நாங்கள் உங்களோடு என்று அறிவித்த அந்த கணம் அவர்கள் நாங்கள் உங்களோடு இல்லை என்று அங்கிருந்து அறிவிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகுதான் கோவையில டிசம்பர் 15ஆம் தேதி 20ஆம் தேதி அவங்க வந்து உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சாங்க. 15ஆம் தேதி நாம் இங்கிருந்து ஒரு 500 பெண்கள் உட்பட ஒரு திரளான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை கோவையிலே நடத்தினோம். இது மிக முக்கியமான ஒரு செய்தி அதில் அடங்கி இருக்கிறது. இந்த போராட்டம் என்பது ஏன் உறுதியாக வெற்றி பெறும்? மன்மோகன் சிங், மன்மோகன் சிங், நாராயணசாமி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிறைய பேசியாச்சு. நாம் நம்மை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஏன் இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும்? யாராவது பதில் சொல்ல முடியுமா? ஏன் இது வெற்றி பெறும்? ஏன் வெற்றி பெறுவதற்கான காரணம் என்ன? கண்டிப்பா அது வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி நாம் ஏன் சொல்றோம்? வெற்றி பெறுமா இல்லையா? வெற்றி பெறும் நம்பிக்கை இல்லையா? ஏன் அந்த நம்பிக்கை? இந்த போராட்டம் தமிழகத்திலே மிகவும் உன்னிப்பாக உற்று பார்க்கக்கூடிய ஒரு போராட்டமாக இன்னைக்கு வடிவம் எழுந்திருக்கிறது என்று சொன்னால் காரணம் என்ன? தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு மக்கள், வழக்கறிஞர்கள் வராங்க, எழுத்தாளர்கள் வராங்க, பல்வேறு அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவர்கள் வருகிறார்கள். எல்லா கட்சி தலைவர்களும் இங்கே வந்து உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்று அவர்கள் வாக்குறுதி அளித்து விட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படிப்பட்ட ஒரு கவனத்தை இந்த போராட்டம் ஈர்த்திருக்கிறது? காரணம் என்ன? இந்த விஷயத்துக்குள்ளே நாம் செல்கின்ற போதுதான் அப்படி உட்கார்ந்து நான் தொகுத்துட்டு இருக்கும் போது எனக்கு பட்ட சில விஷயங்களை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன்.
இந்த போராட்டம் என்பது இது தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. விலைவாசி உயர்வு, அதுக்கு எதிராக போராட்டம், பஸ் கட்டண உயர்வு எதிரான போராட்டம், மின் கட்டண உயர்வு அதுக்கு எதிரான போராட்டம், இப்படி பல்வேறு போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு பொங்கல் போனஸ் வேணும், தீபாவளி போனஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர்கள் எல்லாம் போராட்டாங்க. ஏன் முல்லை பெரியாருக்கான ஒரு முல்லை பெரியார் எங்கள் உரிமை என்று போராடுகின்ற ஒரு போராட்டம் இருக்கிறது. இப்படி பல்வேறு போராட்டங்கள்ல இந்த அணு உலை எதிர்ப்பு போராட்டம் என்பது தனி சிறப்பு வாய்ந்தது. எப்படி? முதலில் இப்படிப்பட்ட போராட்டம் தமிழ்நாட்டில் எவ்வளவோ போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. இந்த மாதிரி ஒரு போராட்டம் குறிப்பாக பெண்கள் தலைமையிலே பெண்கள் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு போராட்டம் என்பது வரலாற்று சிறப்புமிக்கது. பெண்கள் தலைமையேற்று முன்னின்று நடத்துகின்ற காரணத்தினாலே இது வெற்றி பெறும். நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லையா? இருக்கு. ஏன் பெண்கள் தலைமையேற்று முன்னின்று நடத்தக்கூடிய இந்த போராட்டம் வெற்றி பெறும்? பெண்கள் இயல்பாகவே நியாயத்திற்கும் நீதிக்கும் தர்மத்திற்கும் நிற்பவர்கள். ஏதோ ஒரு சரி நம்ம தொழிற்சங்க தலைவர் சொல்றாரு, எங்க கட்சி தலைவர் சொல்றாரு, எங்க இயக்க தலைவர் சொல்றாரு என்று யாரோ சொல்வதை கேட்டு பின்னால் போகின்ற கூட்டம் அல்ல இது. எங்கள் பெண்களுடைய பங்கு என்பது பெண்கள் எப்படி ஒரு வீட்டை பராமரிப்பதிலே, குழந்தைகளை பராமரிப்பதிலே, அவர்கள் உறவுகளை பேணி காப்பதிலே எப்படிப்பட்ட ஒரு அக்கறை செலுத்துகிறார்களோ அந்த அக்கறை சமூகத்தின் மீது வருகின்ற போது அந்த போராட்டம் என்பது நியாயத்திற்கும் நீதிக்கும் இருக்கின்ற காரணத்தினாலே இது வெற்றி பெறும். நீதியும் நியாயமும் நம்முடைய போராட்டத்தில் இல்லை என்று சொன்னால் அது வெற்றி பெறாது. இந்த போராட்டம் என்பது இந்த அணு உலை வேண்டாம் என்கின்ற அந்த போராட்டம் எதை நோக்கிய போராட்டம்? அது நம்முடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும். குறிப்பாக கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீனவ மக்களுடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்பட வேண்டும், விவசாய மக்களுடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான போராட்டம். இந்த சுற்றுச்சூழல் கெடுக்கக்கூடாது, சூழல் கெடுக்கின்ற இந்த அணு உலை கூடாது. சூழல் நல்ல சூழல் நம்முடைய சந்ததியினருக்கு நாம் விட்டு செல்ல வேண்டும். கதிர் இயக்கத்தை உருவாக்கி நம்முடைய சந்ததிகள் சந்ததியாக முடமாக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடாது. சூழல் நல்ல சூழலை நம்முடைய சந்ததியினருக்கு நாம் விட்டு செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கில் இருக்கக்கூடிய ஒரு போராட்டம். சாதி மத வேறுபாடுகளை கடந்த ஒரு போராட்டம். இந்த சாதிக்காக இந்த மதத்தினருக்காக நடத்தக்கூடிய ஒரு போராட்டம் அல்ல, சாதி மத வேறுபாடுகளை கடந்த ஒரு போராட்டம். அனைத்து மக்களையும் தழுவிய போராட்டம். கடந்த முறை நாங்கள் இங்கே வந்தபோது 3 வயது குழந்தையிலிருந்து 80 வயது பாட்டி வரை இதிலே பங்கெடுத்துக் கொண்டு பாடுவதும் முழக்கங்கள் எழுப்புவதும் உரையாற்றுவதும் எல்லாத்தையும் பார்த்தோம். போராட்டங்கள்ல வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க போவாங்க, வந்துருவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அறவே தெரியாது, அண்ணன் தம்பிக்கே தெரியாது. இவர் ஆனா ஒரு பெரிய தலைவர் என்கிற முறையில போராட்டத்துக்கு போவாரு, வருவார், சில நேரங்கள் ஜெயில் கூட போவார். ஆனால் இந்த போராட்டம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும், இந்த சமூகம் முழுக்க ஜாதி மத வேறுபாடுகளை கடந்து குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் என்கின்ற எல்லோரையும் இணைத்து அரவணைத்து நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். இதெல்லாம் நாம் நம்முடைய போராட்டத்தினுடைய சிறப்பை பற்றி நமக்கு ஒரு பெருமிதம் வேண்டும். இப்படிப்பட்ட போராட்டம் வேற எங்கேயும் இல்லையா? நம்ம நடக்கக்கூடிய போராட்டம் இப்படி சிறப்பை கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த உணர்வு, அந்த பெருமிதம் இருந்தால்தான் நாம் இந்த போராட்டத்தினுடைய எல்லா எதிர்
ஆற்றல்களையும் எதிர்த்து நிற்க முடியும். மிக முக்கியமானது இந்த போராட்டம் மக்களுடைய அதிகாரம் சம்பந்த ஒரு விஷயம். இங்க ஒரு விஷயம், இந்த கூடங்குளத்தில் இந்த மாதிரி ஒரு அணு உலை வருகிறது. இந்த அணு உலை வேணுமா வேண்டாமா? இந்த முடிவை நாங்கள் எடுக்க வேண்டும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எடுக்க வேண்டும். மக்களுடைய அதிகாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். என்னங்கய்யா?